ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் திறன் இந்தியா இயக்கம் குறித்த தகவல்கள் இடம்பெறுகிறது. எந்தவொரு தொழிலாக இருந்தாலும் அதில் திறன் மிக்கவர்கள் பணியாற்றினால் அத்தொழிலை வெற்றிகரமானதாகவும் லாபகரமானதாகவும் நடத்த முடியும். அந்த வகையில் பொறியியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக் எனப்படும் பல் தொழில்நுட்ப பயிலகங்கள், ITI எனப்படும் தொழில் பயிற்சி நிலையங்கள் வாயிலாக நாடு முழுவதும் லட்சக்கணக்கானோர் முறையான தொழில் பயிற்சி மற்றும் திறன் பயிற்சி பெற்றவர்களாக உருவாக்கப்பட்டு வருகின்றனர். எனினும் நாட்டில் உள்ள 65% இளைஞர்கள் வேலையில் சேரும் வயதில் உள்ள நிலையில் மொத்த தொழிலாளர்களில் 2.3% மட்டுமே முறையான திறன் பயிற்சி பெற்றவர்களாக இருந்த நிலையில் மாறிவரும் தேவைகளுக்கேற்ப திறன் பயிற்சி பெற்ற தொழிலாளர்களை உருவாக்கும் நோக்கில் மத்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் துறை திறன் இந்தியா இயக்கத்தை செயல்படுத்தி வருகிறது. கடந்த 2015ஆம் ஆண்டில் உலக இளையோர் திறன் தினமான ஜூலை 15ஆம் தேதியன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். நாட்டில் தற்போது பணியாற்றி வரும் தொழிலாளர்கள் உட்பட சுமார் 40 கோடி இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து அவர்களது வாழ்வாதாரம் மற்றும் சமூக நிலையை மேம்படுத்துவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். உலக அரங்கில் தகுதி வாய்ந்த போட்டியாளராகவும் அதிக வளர்ச்சி பெற்ற மற்றும் உற்பத்தி மிகுந்த நடுத்தர வருவாய் கொண்ட நாடாக மாற்றுவதன் மூலம் விவசாயம் சாராத பிற துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை குறிக்கோளாக கொண்டு இத்திட்டம் தொடங்கப்பட்டது. இதற்கென மத்திய அரசில் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் துறை என்ற ஒரு புதிய துறை ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தொழில் பயிற்சிக்கான தலைமை இயக்குநர், தொழிற்கல்வி மற்றும் பயிற்சிக்கான தேசிய கவுன்சில், தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம், 37 துறை சார்ந்த திறன் பயிற்சி கவுன்சில்கள், 33 தேசிய திறன் பயிற்சி நிறுவனங்கள், தேசிய திறன் வளர்ச்சி நிதியம் மற்றும் நாடு முழுவதும் உள்ள 15,000த்திற்கும் அதிகமான தொழில் பயிற்சி நிலையங்கள் இத்திட்டத்தை செயல்படுத்தும் அமைப்புகளாக உள்ளன. தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகத்தில் பதிவு பெற்ற 187 நிறுவனங்கள் பயிற்சி அளிக்கும் பங்குதாரர் அமைப்புகளாக உள்ளன. இவை தவிர மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள், மாநில அரசுகள், சர்வதேச நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் பல்வேறு நிலையிலான திறன் பயிற்சிகளை வழங்கி வருகின்றன. தற்போது பிரதமரின் திறன் மேம்பாட்டு மையங்கள் என்ற பெயரில் இயங்கி வரும் 720க்கும் அதிகமான திறன் பயிற்சி மையங்கள் வாயிலாக ஆண்டுதோறும் சுமார் 1 கோடிக்கும் அதிகமான இளைஞர்கள் திறன் இந்தியா இயக்கத்தில் இணைந்து பயிற்சி பெற்று வருகின்றனர். இதன் மூலம் தொழிலாளர்கள் பணியில் சேர்ந்த பிறகு பயிற்சிக்கு அனுப்பப்பட வேண்டிய தேவையின்றி பணியில் சேரும் முதல் நாளிலேயே வேலைக்கு தயாராக உள்ளவர்களாக உருவாக்கப்படுகின்றனர். தொழில் பயிற்சி நிலையங்களும் சிறப்பான தொழிற்கல்வி மற்றும் பயிற்சியை வழங்கும் விதமாக மேம்படுத்தப்பட்டுள்ளன. திறன் பயிற்சி அளிக்க ஏதுவாக தொழில் பழகுனர் சட்டம் 1961 விரிவான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதுடன் 2016ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் தேசிய தொழில் பழகுனர் ஊக்குவிப்பு திட்டமும் தொடங்கப்பட்டுள்ளது. பிரதமரின் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 3 கட்ட பணிகள் நிறைவடைந்து தற்போது 4வது கட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பிரதமரின் திறன் மேம்பாட்டு திட்டம் 2வது கட்டத்தின் கீழ் குறுகிய கால பயிற்சி மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டதுடன் பயிற்சியை நிறைவு செய்தவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. கோவிட் பெருந்தொற்று பாதிப்புக்கு பிறகு செயல்படுத்தப்பட்ட 3வது கட்டத்தில் 300 திறன் பாடத்திட்டங்கள் வாயிலாக இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்து அவர்களை தற்காலத்திற்கு ஏற்ற வேலை பெறுவதற்கு தகுதியானவர்களாக உருவாக்கப்பட்டனர். 2023-24 மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட 4வது கட்டத்தில் இளைஞர்களுக்கு தொழிற்சாலைகளின் தேவைக்கேற்ற திறன் பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களது வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார வாய்ப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. இளைஞர்களிடம் ஏற்கனவே காணப்படும் திறமையை அங்கீகரித்து புதிய திட்டங்கள் வாயிலாக குறுகிய கால பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. இந்த 4வது கட்டத்தில் ரோபோட்டிக்ஸ், மெக்கட்ரானிக்ஸ், தொலையுணர் சாதனங்கள், மென்பொருள் உள்ளிட்ட தரவு பரிமாற்றம், ட்ரோன் தொழில்நுட்பம் சார்ந்த பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. கணினி பயன்பாட்டில் சான்றிதழ் படிப்பு, இளநிலை சான்றிதழ் படிப்பு, முதுநிலை பட்டய படிப்பு, வரைகலை வடிவமைப்பு,
கணினி வன்பொருள் பொறியியல், மின்னணு வணிகத்தில் பட்டய படிப்பு, கணினி உதவியுடன் கூடிய வடிவமைப்பு பட்டய படிப்பு, கணினி வன்பொருள் மற்றும் நெட்வொர்க்கிங் பொறியியல், மல்டிமீடியா, நிதி கணக்கியல் பட்டய படிப்பு, அலுவலக மேலாண்மை, வன்பொருள் தொழில்நுட்பம், டெஸ்க்டாப் பப்ளிஷிங், போட்டோஷாப், அடிப்படை கணினி பயிற்சி போன்ற பாட வகுப்புகள் நேரடியாக நடத்தப்படுகிறது. தமிழகத்தில் சென்னை ஆவடி, கோவை, பொள்ளாச்சி, காரைக்குடி உள்ளிட்ட 7 இடங்களில் உள்ள பயிற்சி மையங்கள் திறன் இந்தியா இயக்கத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்டு இளைஞர்களுக்கு பல்வேறு பிரிவுகளில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதேபோன்று ஆன்லைன் வாயிலாக கணினி பயன்பாட்டு சான்றிதழ் படிப்பு, MS ஆபீஸ், ஆங்கில தட்டச்சு பயிற்சி, டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர், டாலி, எக்ஸல், பைத்தான் பயிற்சிகளும் நிதி கணக்கியல் பயிற்சிகளும் திறன் இந்தியா இயக்கத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. தொழிற்சாலைகளில் பணிபுரிவதற்கான திறன் பயிற்சி மட்டுமின்றி நிதி மேலாண்மை, முதலீட்டு பகுப்பாய்வு, மருத்துவமனை செயல்பாட்டு மேலாண்மை, சுகாதாரம் சார்ந்த பொருளாதார நிர்வாகம், இயந்திர கற்றல், தரவு மேலாண்மை, நவீன வணிகப் போக்கு தொடர்பான பயிற்சிகளும் அளிக்கப்படுகிறது. பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை பாதியிலேயே கைவிட்டவர்கள் மற்றும் படிப்பை முடித்து வேலையில்லாமல் இருக்கும் இளைஞர்களுக்கு குறுகிய கால பயிற்சி அளிக்கப்படுகிறது. குறிப்பாக மென்பொருள் சார்ந்த திறன், டிஜிட்டல் எழுத்தறிவு மற்றும் தொழில் முனைவோருக்கான பயிற்சிகள் இப்பிரிவில் வழங்கப்படுகிறது. ஏற்கனவே பணி அனுபவம் உள்ளவர்களுக்கு திறன் இடைவெளியை பூர்த்தி செய்வதற்கான பயிற்சி அளிக்கப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. வழக்கமான கட்டமைப்புக்கு அப்பாற்பட்ட துறைகளிலும் திறன் இந்தியா இயக்கத்தின் கீழ் பயிற்சி அளிக்கப்படுகிறது. திறன் பயிற்சி மையங்களின் தரத்தை உறுதி செய்ய தேவையான கண்காணிப்பு நெறிமுறைகளும் இந்த இயக்கத்தில் வகுக்கப்பட்டுள்ளன. திறன் பயிற்சி பெற்றவர்கள் அவர்களது தகுதி, திறமைக்கேற்ற வேலைவாய்ப்பை தேர்வு செய்வதற்கான உதவிகளும் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. இந்த இயக்கத்தின் கீழ் திறன் பயிற்சி பெற்றவர்கள் வேலைவாய்ப்பு மற்றும் சுய வேலைவாய்ப்பு பெறுவதற்கு வகை செய்யும் அதே வேளையில் சுய தொழில் தொடங்க விரும்புவோருக்கு நிதி நிறுவனங்களால் கடனுதவி அளிக்கவும் வகை செய்யப்பட்டுள்ளது. திறன் பயிற்சிகள் தொழிற்சாலைகளின் தற்போதைய தேவைக்கேற்ப மேற்கொள்ளப்படுவதுடன் வேலைவாய்ப்பு மற்றும் உற்பத்தியை அதிகரிக்கவும் வகை செய்கின்றன. அத்துடன் திறன் பயிற்சி பெற்றவர்களுக்கு உரிய வேலைவாய்ப்பு கிடைக்கச் செய்வதற்காக தனியார் தொழில் நிறுவனங்களுடன் ஒத்துழைப்புகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த இயக்கத்தின் வாயிலாக முறையான திறன் பயிற்சி கிடைப்பதால் பயிற்சியை முடிக்கும் இளைஞர்கள் தகுதிக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய வேலைவாய்ப்பை பெற்று வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம். பயிற்சி பெற்ற தொழிலாளர்களை கொண்டு இயங்கும் தொழில் நிறுவனங்களும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உற்பத்தியை மேம்படுத்திக் கொள்வதுடன் சீரான பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவுகின்றனர். பிரதமரின் திறன் மேம்பாட்டு திட்டத்தில் மட்டும் இந்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரை நாடு முழுவதும் 32,78,264 பேர் பயிற்சி பெறுவதற்காக பதிவு செய்து 25,71,068 பேர் பிரதமரின் திறன் மேம்பாட்டு திட்டம், ஜன் சிக்ஷான் சன்சதன் மற்றும் தேசிய தொழில் பழகுனர் ஊக்குவிப்பு திட்டங்களின் கீழ் திறன் சார்ந்த கல்வி அறிவை பெற்றுள்ளனர். இதற்காக 125 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. ஜன் சிக்ஷான் சன்ஸ்தான் திட்டத்தில் சுமார் 8 கோடி ரூபாய் செலவில் 4,21,999 பேரும், தேசிய தொழில் பழகுனர் திட்டத்தில் சுமார் 13 கோடி ரூபாய் செலவில் 25,48,023 பேரும் பயிற்சி பெற்றுள்ளனர். தொழில் நிறுவனங்களில் நடத்தப்படும் பயிற்சி தவிர நாட்டிலுள்ள பல்வேறு கல்வி நிறுவனங்களிலும் திறன் வளாகங்கள் தொடங்கப்பட்டு பிரதமரின் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதற்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை அரசு வழங்குகிறது. குறிப்பாக இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள், இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனங்கள், அரசினர் தொழில் பயிற்சி நிலையங்களில் அமைக்கப்பட்டுள்ள திறன் பயிற்சி மையங்கள் வாயிலாகவும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. திறன் பயிற்சி, மறு பயிற்சி, திறன் மேம்பாடு ஆகியவற்றை தாரக மந்திரமாக கொண்டு நாடு வளர்ச்சிப் பாதையை நோக்கி முன்னேறிச் செல்லும் என்று மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இந்தியா தொழில்நுட்ப முன்னேற்றங்களை பயன்படுத்தி வளர்ச்சியை நிலைபெற செய்வதுடன் உள்நாட்டு தேவைக்கேற்ப மட்டுமின்றி உலகளாவிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இந்திய தொழிலாளர்கள் திகழ்வார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் டிஜிட்டல் முன்முயற்சிகள் காரணமாக எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் அனைத்து தரப்பினருக்கும் திறன் பயிற்சி அளிக்கக்கூடிய சூழல் உருவாகியிருப்பதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் மக்கள் அனைவரும் நவீன தொழில்நுட்பங்களை பின்பற்றுவதன் வாயிலாக நாட்டின் திறன் பயிற்சி முறையை வலுப்படுத்த ஒத்துழைக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில்
8,800 கோடி ரூபாய் செலவில் 2025-26 ஆண்டு வரை திறன் இந்தியா இயக்கத்தை செயல்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. திறன் இந்தியா இயக்கம் தொழில் முனைவோருக்கு உத்வேகம் அளிப்பதுடன் ஏழை மக்களிடையே தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் நோக்கில் செயல்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மதிப்பு கூட்டலுக்கு திறன் மேம்பாடு அவசியம் என்றும் அவர் கூறியுள்ளார். மக்களிடையே காணப்படும் வறுமையை ஒழிப்பதற்கான இந்த இயக்கத்தில் ஏழைகள் மற்றும் நலிந்த பிரிவினர் பங்கேற்று அதனை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திறன் பயிற்சி பெற்ற தொழிலாளர்களை உலக நாடுகளுக்கு வழங்கும் நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று குறிப்பிட்ட பிரதமர், அதற்கேற்ப இந்தியாவிலும் உலக அளவிலும் தேவைப்படும் மனித வளத்தை கணக்கிட வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் இளைஞர்கள் நவீன தொழில்நுட்பங்களை பின்பற்றக்கூடியவர்களாகவும் தொழிற்சாலைகளின் தேவைக்கேற்றவர்களாகவும் திகழும் வகையில் அவர்களுக்கான திறன் பயிற்சி திட்டங்கள் அமைவது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். திறன் இந்தியா இயக்கத்தின் மூலம் திறன் பயிற்சி பெற்ற தொழிலாளர்களை அதிக அளவில் கொண்ட நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். 20ஆம் நூற்றாண்டுக்குள் நாட்டின் முன்னணி தொழில்நுட்ப கல்வி நிறுவனமான IIT-க்கள் உலக அளவில் சிறப்பிடம் பெறுவதுடன் தொழில் பயிற்சி நிறுவனங்களான ITI-க்களும் திறன் பயிற்சி பெற்ற மனித வளத்தை உருவாக்குவதில் உலகளாவிய அங்கீகாரத்தை பெறும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திறன் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டு கடந்த 15ஆம் தேதியுடன் 10 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இத்திட்டம் 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கான தொலைநோக்கு பார்வை என்று மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து அவர்களுக்கு அதிகாரமளிப்பது அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளார். இது வேலைவாய்ப்புகளை பெறுவதற்கான திட்டமாக மட்டுமன்றி சுயசார்பு, கண்ணியம் மற்றும் நம்பிக்கையுடன் கூடிய எதிர்காலத்தை உருவாக்க வழிவகுக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்திய இளைஞர்களை அவர்களது பட்ட படிப்புகளை வைத்து மட்டும் அவர்களது திறமைகளை மதிப்பிடாமல் நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதற்கான திறன் மற்றும் ஆற்றலின் அடிப்படையில் மதிப்பிடும் சூழல் உருவாகியிருப்பதாகவும் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். இத்திட்டம் பெண்கள் மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது என்றும் அவர் கூறியுள்ளார். திறன் பயிற்சி பெற்ற தலைமுறையினரால் தான் நாட்டை வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் என்றும் அதற்கு வழிகாட்டுவதாக திறன் இந்தியா இயக்கம் அமைந்துள்ளது என்றும் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார்.